ம் என்ன எளிமையானா என்ன? எனக்கு சரியா புரியல சாமி. ஆன்மீகவாதிக்கு முதல் படிவம்னா என்னவா? அவர் எந்த ஆன்மீகத்தை காக்காருன்னு சொல்ல முடியல. ஆன்மா ரீதியாவா? ஆன்மா ரீதியா மத்தியான நீர் இல்லையா? சாயந்தரமா நடத்தினல்ல, இருந்தீர்ல, அதுதான் நடத்தினேன் முழுசா. அப்புறம் இன்னும் அதுக்கு ஒரு விளக்கம் மறுபடி எப்படி கொடுக்கறது? 5 விதமான அம்சம் நம்மகிட்ட இருக்கணும்னு சொன்னல, 5ல முழுசா இல்லைனாலும் 3வது நம்மகிட்ட இருக்கணும்னு சொன்னல. என்னென்ன சொன்னேன் சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்லலாம். அவர் கேட்டாருங்கிறதுக்காக அவரே தான் பதில் சொல்லணும் இருக்கா என்ன? ம் ம் பற்று அதுக்குள்ள வராது, அதுவும் வராது. இன்னொன்னு இருக்கு பெருசா, அதுதான் யாருக்குமே வராது. தான்ப்பா குரு நம்பிக்கை. இப்பதானே குரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லல. இல்ல, குரு நம்பிக்கை பதில தான் குரு பற்றுன்னு சொன்னேன். சரியா? குரு வார்த்தையை மதிப்பது, குரு விசுவாசம், குரு நம்பிக்கை, இந்த 3ம் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட குறையாம வச்சு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்மா ரீதியான ஆன்மீகத்துல பயணம் பண்ணலாம். எப்படி? ஆன்மா ரீதி ஆன்மீகத்துல பயணம் பண்ணலாம். இந்த 3லயும் பண்ணும்போது ஒரு வேலை செய்ய சொன்னேன். என்ன செய்ய சொன்னேன்? உங்க ஆன்மாவை நீங்க பலப்படுத்திக்கணும்னா இதுக்கு கூடயே ஒண்ணு செய்ய சொன்னேன். குருமந்திரம் நம்ம எல்லா நேரத்திலையும் குருமந்திரத்தை நமக்குள்ள கொண்டுட்டு போகணும். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இல்ல சாமி நாங்க அப்படி போனாலும் வந்தாலும் நினைச்சுக்கிட்டு தான் போறோம் சாமி அப்படின்னு சொல்லுவீங்க. பதில் உங்கள்ட்ட அப்படிதான் வரும். சரியா? பாத்திரத்துல சாப்பாடு நிறைய இருக்கு. சாப்பாடு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கேட்டுட்டு போயிட்டா வயிறு நிறைஞ்சிருமா? சாப்பிட்டாதான் நிறையும், பசி தீரும். அது மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு போனா காரியமாகாது. இது அது முழுமைங்கிறது சொல்ல முடியாது. அந்த குருமந்திரத்தை முழுமையா நமக்குள்ள ரன்னிங்கில் வச்சிருக்கணும். அப்பதான் அந்த ஆன்மாங்கிறது நமக்கு பிரதிபலிக்கும். புரியுதானே சொல்றது? புரிஞ்சுதா புரியலையா சாமி? இப்படி போகும்போது வண்டி எடுக்கும்போது நினைச்சுக்கிட்டேன் சாமி, வீட்டுல நிறுத்தும் போது நினைச்சுக்கிட்டேன், ஒரு இடத்துக்கு போகும்போது நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் பாத்திரத்துல சாப்பாடு அங்கேயே இருக்கும், பார்த்துட்டு போய்க்கலாம். ஆனா பசி நமக்கு தீராது, சாப்பிட்டாதான் தீரும். அதே மாதிரிதான் இதுவும். வேற இப்ப சொன்னதுலயே கேள்வி கேட்கலாம். இப்ப பதில் சொன்ன இல்லையா, அந்த பதில் சொன்ன இதுலயே கேள்வி கேட்கலாம். நீங்க தெளிவான பக்தர்களா இருந்தா. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க.
நீ என் முன்னாடி இங்கே வந்து உட்காரு, எனக்கு இங்கேருந்து குச்சி கூட எட்டாது. ஆமாம்.